ஹாய் ஹலோ வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த வாரம் முழுக்க நம்ம பாடியில் எப்படி டீடாக்சிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டாக்டர் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பானம் செய்கிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பானம் மூலமாக நம்மளுடைய பாடியில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்க போகிறோம் டாக்டர்? பொதுவாக இந்த பச்சை காய்கறிகள் உடம்புல இந்த டீடாக்சிஃபிகேஷன் நச்சு கழிவுகளை நீக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. அதனால அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு பூசணிக்காய் சாறு வச்சு நாம் இன்னைக்கு ஒரு பானம் செஞ்சிடலாம். இந்த பூசணிக்காய் சாறில் நம்ம மஞ்சள் பூசணியும் பயன்படுத்தலாம், வெள்ளை பூசணியும் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வந்து மஞ்சள் பூசணியை போட்டு பண்ணிடுங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் சாறு, நாட்டு தக்காளி சாறு, அப்புறம் வந்து இஞ்சி சாறு. பொதுவாக இந்த பச்சை காய்கறிகளில் இருக்கிறதுல வெள்ளை பூசணி குறிப்பாக கல்லீரலையும் சரி, சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னியையும் சிறப்பான அளவில் ஒரு தூண்டுதல் செய்து அதில் ஏற்படக்கூடிய நச்சு கழிவுகளை, உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வாரம் முழுசும் எடுத்திருக்கக்கூடிய அடிப்படை பொருட்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, முழுமையாக கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் பலப்படுத்தி அதனுடைய செயல்களை தூண்டிக்கக்கூடிய மாதிரியான பொருட்களை தான் நம்ம எடுத்திருக்கோம். அது சித்தர்கள் நூல்கள் இருந்தும் நம்ம ஆதாரங்கள் எடுத்திருக்கோம். இக்கால அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்ச முடிவுகளின் அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம். நன்மை விளையக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அதனால இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் சாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் பட இருக்கக்கூடிய நோய் நிலைகளில், இப்போ உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா உடம்புல சில விதமான நச்சு பொருட்கள் எப்போதுமே தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் சரி, சில ஏதாவது ஒரு நோய் நிலைக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, அந்த மருந்தின் விளைவாக ஏற்படக்கூடிய பின் நச்சு பொருட்கள், பின் விளைவுகள், இந்த ரெசிடியூவல் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சாறு ரொம்பவும் உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த கல்லீரல் போதுமான அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டால்தான் இந்த மருந்துகளும் சரி, அதே மாதிரி நோய் நிலைகளுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த கழிவுகளும் சரி வெளியாகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெள்ளை பூசணிக்கு உண்டு. இதில் கலக்கக்கூடிய அந்த நாட்டு தக்காளி தோலோடு தான் நம்ம கலக்கணும். அந்த தோலோட கலக்கக்கூடிய நாட்டு தக்காளி, இந்த இஞ்சி சாறு, இதெல்லாம் கலந்த கலவை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கழிவுகளை நீக்கிறதுல உடம்பினுடைய ஆற்றலை, பொதுவாகவே உடம்பினுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த கழிவுகளை இயற்கையாகவே பிழிஞ்சு வெளியில் தள்ளுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது, உடம்பினுடைய உடல் இயங்கியை பலப்படுத்தி நச்சு கழிவுகளை வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கலவை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பானது. இதில் இயற்கையாகவே கலந்துருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்துன்னா வெறும் தண்ணீர் மாத்திரம் கிடையாது, H2O மாத்திரம் கிடையாது. இந்த வெள்ளை பூசணிலேயோ அல்லது மஞ்சள் பூசணிலேயோ இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் கடந்த அந்த நீர்த்துவம், தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவம் இஞ்சி சாரோட கலந்த பிறகு மிகச்சிறந்த ஒரு பானமாக மாறுகிறது. டாக்டர், இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம டீடாக்சிஃபிகேஷன் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து நச்சுத்தன்மை வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் இப்போ வந்து எல்லாத்துக்குமே தலைவலியிலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்னால் நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையும் இது நீக்குமா டாக்டர்? தவறுதலாக சாப்பிடக்கூடிய மாத்திரைகளினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. ரொம்ப சரியான நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் ஒரு மாத்திரை போடுறது, சிலர் வந்து எனக்கு தலைவலி ஐயோ தாங்கவே முடியாது உடனே மாத்திரை போட்டுருவேன், உடனே ஒரு டீயை குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. காஃபியை நீக்கிட்டு, கஃபீனை நீக்கின காஃபிலாம் வருது, கஃபீனை நீக்கின டீ வருது. மிச்சம் உள்ள வேதிப்பொருட்கள்லாம் உடம்பை கொஞ்சம் டேமேஜ் பண்ண தான் செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கும் இந்த பானங்கள் நோய் நிலைகளில் தவிர்க்க முடியாமல் ஒரு மாத்திரை எடுத்து தான் ஆகணும். இப்போ டியூபர்குலோசிஸ்ன்னு வந்துட்டுனா ஆங்கில மருத்துவத்தில் குறைந்தபட்சம் 9 மாதங்கள் எடுத்தாகணும். அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பானங்களில் ஏதாவது ஒன்றை அவங்க தினமும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மருந்தினுடைய தன்மையும் உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த மருந்து அந்த நோயை நீக்கக்கூடிய வேலை செஞ்ச பிறகு அதனுடைய கழிவுகளை முழுமையாக நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த பானம் வந்து எப்படி செய்யலாம், இந்த பூசணி பானம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். செஞ்சுட்டு வந்துடும். இன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் பூசணி பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம டாக்டர் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு பானம் சொல்லியிருக்காங்க, பூசணிச்சாறு பானம். பூசணிச்சாறு பானம் செய்ய தேவையான பொருட்கள்: பூசணிச்சாறு 50 ml, நாட்டு தக்காளி சாறு 50 ml, இஞ்சி சாறு 10 ml, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நம்ம பூசணிச்சாறு செய்யறதுக்காக நான் ஏற்கனவே இங்கே சாறு எடுத்து வச்சுருக்கேன். பூசணிச்சாறு, அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பூசணிச்சாறு செய்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம்.
முதல்ல 50 ml பூசணி சாறு எடுத்துக்கிறோம். அடுத்ததா நம்ம நாட்டு தக்காளி சாறு எடுத்து வச்சிருக்கோம் 50 ml, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா நம்ம வந்து இஞ்சி சாறு எடுத்து வச்சிருக்கோம். இதில் 10 ml இஞ்சி சாறு நமக்கு போதும். ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பானம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலையை தூவிக்கிறோம். நேர்களே, இப்போ நம்ம வந்து பூசணி சாறு பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம், பூசணி சாறு வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பூசணிக்காவை வேக வைக்கணுமா அப்படின்லாம். இதில் எதுவுமே தேவை கிடையாது. எல்லாமே நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காய் வந்து நார்மலாகவே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாத்தையும் அது நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு வந்து நீரினால உடம்பு வந்து அதிகமான வெயிட் போட்டிருக்கும். ஸோ அந்த வெயிட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பூசணிக்காய் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற நம்ம பூசணி, நாட்டு தக்காளி எல்லாமே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணி பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு முக்கியமான டீடாக்சிஃபைங் ஏஜென்ட் அப்படின்னு டாக்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சில நேயர்கள் அவங்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கான விடைகளை டாக்டர் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், ஃபஸ்ட்டு சுப்ரஜா கோவையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிசிஓஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்க்கட்டி இருக்குது, ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த நீர்க்கட்டி இருந்துக்கிட்டே இருக்குது, நானும் நிறையா மெடிசின்ஸ் எடுத்துட்டேன், இதை ஏதாவது ஃபுட் மூலமாக க்யூர் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய உணவு முறைகள் இருக்குது. உணவு முறைகள் மாறுறதுனால தான் அந்த பிசிஓன்னு சொல்லிட்டு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, அல்லது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு இது வர்றதுக்கான காரணம் வந்து உணவு மாறுபாடுகள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதில் நம்ம அதை மாற்றுறதுக்கான உடலை ஊட்டம் கொடுக்குற மாதிரியான உணவுகள் நிறைய கொடுக்கலாம். அதில் அவங்க அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னாச்சுன்னா கருப்பு உளுந்து, திராட்சை விதை, அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீடு, அந்த அரிசி விதைன்னு தமிழில் பேர், அதை பயன்படுத்துறது, பாசி பயிறு தோலோடு பயன்படுத்துறது, பனை வெல்லம், இதெல்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வர்றது. போதுமான அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திகிட்டே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ங்கிறது இவங்க குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும். அடுத்ததாக இன்னொரு நேயர் எழுதியிருக்காங்க, ரகுங்கிறவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மகன் வந்து தூங்க ஆரம்பிக்கும் போது உளர ஆரம்பிக்கிறாரு, அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது ஏதாவது ஒரு டிசீஸா, ரொம்ப டீப் ஸ்லீப் போகும்போது ரொம்ப உளர ஆரம்பிக்கிறாரு, அது பார்க்க பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு டாக்டர். இது பெரிய ஒரு வியாதி கிடையாது, இது வியாதியினுடைய வெளிப்பாடும் கிடையாது, ஒரு மனநிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பதிவுகளின் வெளிப்பாடு தான். இதை மாற்றணுன்றதுக்கு அவசியம் இல்லை. இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா சில விதமான யோக பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், மனதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு அமைதி கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள், அன்னன்னைக்கு விஷயங்களை அன்னன்னைக்கு முழுமையாக செஞ்சுட்டு படுக்கணும். முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம அவங்க குடிச்சிட்டோம்னா அமைதியான தூக்கத்துக்கு இடையூறு இருக்காது. புலம்பல் அந்த மாதிரி எந்திரிச்சு பேசுறது இதெல்லாம் இருக்காது. நிச்சயமாக டாக்டர், இது ஒரு டிசீஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சள் பூசணி பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.